ரசிகர்களுக்கு எப்போதுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் கனவாக இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கிறேன்னாங்க என்னோட கலைஞர் எத்தனை பேருக்கும் தெரியும். பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிக்கிறேன். இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அழைச்சி 7வது நாட்களை ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சு. அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கட்சியில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் கோவில்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு அப்படி ஒரு ரசிகர்கள் அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூடாத நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சக நடிகர்களை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நினச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நினச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளே என்ற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். கடந்த விஷுவலாக பார்க்கும்போது சக்தியாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கதையில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இந்திய காலகட்டங்களுக்கு எப்படி வேணும் அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. ஓகே, எத்தனையோ பர்ஸ்பெக்டிவ் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லாரை பற்றியும் பேசிட்டோம். மறுபடியும் அவர் பேசுறதில்லை. அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு. இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை யாரும் கேட்காதீங்க. அவர் 100% போயிட்டாங்க. அவர் நல்லா இருக்கிறது. இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு. அதனால இந்த பழைய வேலை ரொம்ப பிரபலமாக உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு. ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத இந்த படம் வந்து உறுதியாக சொல்லணும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணணும். எந்த அளவு நல்லா இருக்கிறதுக்கு நீங்களாக பார்த்து சொல்லுவோம். நான் விரும்புகிறேன். குடிசீகத்திய படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டில் வியாபாரம் இல்லை, அது இது சொல்கிறது எவ்வளோ முடியும். அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹாரா டீம் நிரூபிச்சிருக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் அப்படியே இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிட்டு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இதுவரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைன்னு சொல்லி நிறைய சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான். நீங்க இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோட நம்ம நண்பர் அவங்க வந்து எங்க படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. படத்தை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ட்ரெய்லரை பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாரு. ஆனால் உங்க ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால ரொம்ப 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 பெருமையாக இறைவனோட அருளாக உங்களால உங்க ஆசீர்வாதத்தால இந்த படம் சரி. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த படம் வந்து ஜூன் 7ஆம் தேதி திரைகள் ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7 இந்த படத்தை பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் எட்டில் ராஜ் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சார், நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலாம் சார். கண்டிப்பாக படம் ஆமா சார். சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்சஸ் டைரக்டர், சக்சஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார். இந்த கூட்டணி கோவை பிரதர்ஸ். ஆமாம், நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசர், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்கள் ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்க இன்னொரு நன்றி சொல்ல
கடமைப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மேல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்சஸ் மீட் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்க மூலமாக தான் எனக்கு வந்து. தேங்க்யூ. குட் நைட்.